ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 100-150 கிராம் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 பல் பூண்டு, அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் வைக்கிற சாம்பார் அளவு ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் புளி ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் தக்காளி ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். இதுக்கு என்ன காய்கறி தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரை மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10-12 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விடணும். கடுகு நல்லா பொரியணும், பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசக்கும் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம கருவேப்பிலை தாளிப்புக்கு போடுறோம். கருவேப்பிலை போட்டு 2 கிண்டிட்டு வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் மேல் தோலை எடுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் கடைஞ்சி தான் எடுத்திருந்தேன், அது வீடியோவில் காட்டல. இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், வீட்டில் அரைச்சது. 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதை எடுத்து முருங்காயோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். முருங்காய் இப்போது பாதி அளவுக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மாங்காய் ஆட் பண்ணணும். அப்போ தான் மாங்காய் வந்து கரையாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாங்காய் கரைஞ்சி குழம்பு ஃபுல்லாக புளிப்பாயிடும், அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போது முருங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தான் நான் மாங்காவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம புளி தண்ணி ஊற்றணும். புளி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் புளி எடுத்திருக்கேன். புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாங்காவும் வெந்துடுச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.